தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஒரு செக்யூரிட்டி கேமரா. பிகாஸ் நம்ம ரெகுலராக அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுற ப்ராடக்ட் மாதிரி இது கிடையாது. அதனால தான் இதை கண்டினியூஸாக நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு, பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இது எனக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகுது, எனக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வச்சு தான் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நான் பல இடங்களில் இது தேவையில்லையா அப்படின்ற மைண்ட் செட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக இது எப்படிலாம் இருக்குது, இது உண்மையிலேயே எல்லாருக்குமே தேவையான ஒன்றா. அப்படி நீங்கள் தேவை இது உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இப்போ 2 இருக்குது மார்க்கெட்டில். ஒன்று நார்மல் 360 எடிஷன், இன்னொன்று பேசிக் எடிஷன். இதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ முழுவதுமே நான் இந்த 360 பற்றி மட்டும் தான் மேக்ஸிமம் கவர் பண்ண போகிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இதில் எது கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ப்ளஸ் விலையும் கம்மி தான். அப்போ நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்ன்றது தேர்ந்தெடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ எம்ஐ கேமரா 360. ஸோ இந்த 360 கேமரா அப்படின்றத முதல்ல பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள கேமரா கொடுத்துருக்காங்க. அதே போல் யூசர் கைடு இருக்குது, வால் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த வால் மவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதை டேபிள் மேலே வச்சு இப்படியே யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியே வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்படி இப்படி இதே போல இந்த மாதிரிலாம் திரும்பும். பட் எனக்கு அப்படி வேணாம், நான் வால் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது போலையும் வச்சுக்கலாம். ஸோ டேரெக்டாக மேலே இருக்கும் போது இந்த மாதிரி வச்சு நீங்கள் திரும்பி பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டரும் கொடுக்குறாங்க மைக்ரோ யூஎஸ்பி கேபிளோட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பண்ணுறதுக்கு இது சார்ஜ் எல்லாம் கிடையாது, டேரெக்டாக பவர் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் பவர் பேங்க் மூலியமாகவும் இதுக்கு பவர் கொடுக்கலாம். இல்லாட்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சார்ஜர், எந்த சார்ஜர் இருந்தாலும் சரி, அதில் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருந்தாலே போதும். நீங்கள் அந்த பின்னை வச்சு நீங்கள் இதை பவர் கொடுத்துக்கலாம். ஸோ அதன் மூலியமாக அது டேரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் இதில் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கரும் இருக்குது, அதே போல் மைக்கும் கொடுத்துருக்காங்க. முன்பகுதியில் இது கேமரா மட்டும்தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் இப்படி டர்ன் பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு போடுறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம மெமரி கார்டு போட வேண்டியதாக இருக்கும். அதே பின்பக்கமாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெட் பட்டனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது கனெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த கேமராக்கு ஏன் 360 டிகிரி கேமரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முழுமையாக இந்த சைடு ஃபுல்லாகவே டர்ன் ஆகும். இப்படி ஃபுல் டர்ன் பண்ணுறது மட்டும் கிடையாது, இதில் மேலே கீழே இப்படியும் ஃபுல் டர்ன் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 360 டிகிரி வியூ அப்படின்றது உங்களுடைய டிப் ஆஃப் உங்களுடைய ஃபோன், உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேமரா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கனெக்ஷன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இதில் மீ ஓம் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஜஸ்ட் பவர் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஆனதுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் மூலியமாக ஒரு சில கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லும். அதே போல் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டேரெக்டாக அந்த ஆப்குள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாம் சர்ச் பண்ணும். அப்போ இந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக டிரெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே ஈஸியாக கனெக்ஷன் ஆகிடும். நார்மலான சின்ன சின்ன ப்ரொசீஜர் தான். அதை ஃபாலோ பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அது கனெக்ட் ஆயிடுச்சுனாவே அது அந்த ப்ரொஃபைல் ஆட் ஆகிடும். அதை நீங்கள் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன்லேயும் ஷார்ட்கட்டாக கூட வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த கேமராவை மட்டும் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில். ஸோ இந்த கேமரா இப்போ இது ஒரு செக்யூரிட்டி கேமரா, எல்லாமே ஓகே, இப்போ கனெக்டும் பண்ணிட்டோம். பட் இது நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயே கூட, இப்போ நான் என்னோட ஆஃபீஸ்லேயே கூட அந்த மூலையில் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த வியூ, இந்த ஆங்கிள் ஃபுல்லாகவே எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்றது இதில் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் நான் மெமரி கார்டு போட்டுட்டு ரெக்கார்டிங் ஆப்ஷனும் கொடுத்துட்டேன்னா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். மெமரி கார்டு பாக்ஸில் வரதில்லை, நீங்கள் தனியாக தான் வாங்கி போடணும். இல்லை எனக்கு மெமரி கார்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக மானிட்டர் மட்டும் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா அந்த ஆப் மூலியமாகவே ஈஸியாக மானிட்டரும் பண்ணலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இது நீங்கள் வீட்டில் வச்சு ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ இது வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் அங்க மட்டும் ரெக்கார்ட் பண்ணாது. நீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல இதை கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஆப் மூலமாக நீங்க எங்க இருந்தாலுமே, எங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, வெறும் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தாலே போதும். ஜஸ்ட் நீங்க நார்மலா அந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்கன்னா, நெட் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்க லைவாவே அங்க எங்க இருந்தாலுமே ஈஸியா பார்க்கலாம். அது செம்மையான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் டெல்லிக்கு போகும்போதா இருக்கட்டும், இல்ல மற்ற இடங்கள்ல இருக்கும்போது கூட நான் அதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஜஸ்ட் ஓபன் பண்ணி கிளிக் பண்ண உடனே பியூரா கனெக்ட் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துலயும் உங்க கேமராவும் இன்டர்நெட்ல கனெக்ஷன் இருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நிறைய பேர் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டியும் இது டைரக்டா ரெக்கார்ட் ஆகும். பட் ஸ்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா நீங்க எங்க இருந்து வேணாலும் உங்க ஸ்மார்ட் போன் மூலமா இதை ஈஸியா யூஸ் பண்ணி பார்க்கலாம். வேணும் அப்படின்றது போல நீங்க மூவ்மெண்ட்டும் கொடுத்துக்கலாம். இதுல ஹோம் மானிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹோம் மானிட்டரிங் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யாராச்சும் அந்த லொகேஷனுக்குள்ள, இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூக்குள்ள யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த செகண்ட்ல இருந்து என்னென்ன நடக்குதுன்றத ஈஸியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்குற வகையில் அதை ரெக்கார்டும் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒரு சில டைம் கொஞ்சம் டிலேவா ஒர்க் ஆகுது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே அப்படிதான் இருந்தது. மேபி
ஒரு சில ஃபிக்ஸஸ் கொடுத்து அதை சீக்கிரமாக அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் நார்மல் வியூவில் இந்த மாதிரி வந்து உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் அந்த ஆப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியான வியூ தான் வந்து தெரியும். ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஃபீல்ட் ஆஃப் வியூ வர்றதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வியூவே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு நைட் மோடில் ஒர்க் ஆகிறதுக்காக இன்ஃப்ராரெட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் ஃபுல்லாக பிளாக் எல்லாம் ஆகாது, நல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக வந்து தெரியும். ஒரு பூச்சி பறந்துச்சுன்னா கூட தெரியுது. நான் 2-3 தடவை செக்கும் வந்து பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைம்லையும் கடையில் யாராச்சும் வருவாங்களா, அங்கே யாராச்சும் இருப்பாங்களா, இல்லை வீட்டுக்கு வெளியில் யாராச்சும் இருப்பாங்களா என்ற பயம் கூட வேண்டாம். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ணிட்டீங்கன்னா கூட நைட் டைம்லையும் ரொம்பவே சூப்பராக ஷார்ப்பாக வந்து இருக்குது. இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 1080p வந்து ரெக்கார்டிங் கொண்ட ஒரு கேமரா. ஸோ உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியில் ஒரு வீடியோ வந்து இதில் வந்து கேப்சர் ஆகுது. ஸோ நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பின்பக்கமாக ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குலாம் சொல்லியிருந்தேன். அது எதுக்குடான்னு பார்த்தீங்கன்னா இதில் 2-way கால் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெல்லியில் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெட்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருப்போம். அப்போ பெட்ஸை கூட நீங்கள் வந்து இதில் மானிட்டர் பண்ணலாம். இல்லை டக்குன்னு யாராச்சும் உள்ள இருக்காங்க, இல்லை வெளியில் யாரோ நிற்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது, பட் அவங்களை அலர்ட் பண்ணும் வீட்டில் யாரும் இல்லைன்றது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த கால் பேக் ஃபீச்சர் மூலியமாக இந்த ஸ்பீக்கர் மூலியமாக நீங்கள் வீட்டில் ஆள் இருக்கிறது போல பேசவும் ஆரம்பிக்கலாம். இல்லை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற இடத்துல இப்போ இங்கே ஒருத்தர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நான் வெளியில் இருக்கின்ற பட்சத்தில் நான் இந்த கேமரா மூலியமாகவே ஏன் அதை பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணு அப்படின்றது போல அவங்க கிட்ட டேரக்டாக லைவ் சேட் கூட பண்ணலாம். பட் அந்த மைக் குவாலிட்டி கொஞ்சம் ஓகேவா தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஃபீச்சர் அவங்க வந்து கொடுத்துருக்கிறது. இதோட பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னாவே இது ரொம்ப காம்பாக்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இது எல்லாராலையுமே டக்குன்னு வாங்கி டக்குன்னு வந்து எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்றது கேமராவை போல் நம்ம ஒரு சிசிடிவி தெரிஞ்சவங்கள தான் வந்து கூப்பிடணும், அவங்கள கூப்பிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது போலலாம் கிடையாது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் தான் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி எங்கே வேணுமோ நீங்களே வந்து அழகாக வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்லை வால் மவுண்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன், ரொம்ப காம்பாக்டாகவும் இருக்குது. அதுவும் போல் ரொம்ப ஈஸியான ஒரு இன்டர்ஃபேஸில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். பட் இந்த கேமரா எல்லாருக்குமானதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. உண்மையிலேயே வந்து ஒரு செக்யூரிட்டியை வந்து நான் மானிட்டர் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நான் செக்யூரா மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க இந்த கேமரா வந்து பார்க்கலாம். பட் மற்றபடி ரெகுலரா வந்து நான் வீட்டில் வந்து சும்மா வாங்கி ஒரு பொருள் மாதிரி வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் யூஸே வந்து கிடையாது. பட் கண்டிப்பா மானிட்டர் பண்ற விஷயத்துல நீங்க ஒரு மெமரி கார்டெல்லாம் போட்டு லைவ் மானிட்டர்லாம் பண்றதுக்கு நெட் கனெக்ஷன் இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக வந்து வேலை செய்யுது. ஸோ இது 360 டிகிரி. பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் எடிஷன் அப்படின்ற இன்னொரு எடிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360 கிடையாது. பட் அதே சமயத்தில் நீங்கள் ஜஸ்ட் ஃபிளாட்டாக அதை வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு 130 டிகிரிக்கான சூப்பர் வைட் ஆங்கிள்கான ஒரு வியூ வந்து கிடைச்சிடும். ஸோ ஒரே இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஆஃபீஸில் வந்து நான் சுற்றி பார்க்க வேணாம். நீங்கள் ஒருவேளை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா வேற எங்கேயாச்சும் வெளியில் வச்சிருந்தீங்கன்னா சுற்றி 360 டிகிரியில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் இது சிம்பிளாக ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல இருந்தாலே போதும், எனக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து மொத்தமாக வந்து கவர் ஆகிடும். அதுக்கு போதும் அப்படின்ற பட்சத்தில் இது இருக்கு. இதுலேயும் இன்ஃப்ராரெட் நைட் விஷனும் இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டாக் பேக் ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஆப்பில் வந்து சப்போர்ட் ஆகும். எல்லா ஃபீச்சரும் அதுதான், அந்த 360 டிகிரி மட்டும் இதில் வந்து கிடையாது. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இதுவும் ரொம்ப காம்பாக்டான ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். பட் பேசிக் ஃபீச்சர் கொண்ட ஒரு கேமரா. ஸோ இந்த ரெண்டுத்துல எது வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த கேமரா அப்படின்றது 360 டிகிரி உங்களுக்கு இன்னைக்கு யூஸ் ஆகாட்டியும் இது நீங்க வேணா நம்ம எங்க வேணாலும் வச்சு மாற்றணுன்ற பட்சத்தில் ஸோ இது வாங்கும் போதே இது ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்க வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிம்பிளா எனக்கு ஸ்டாட்டிக்கா ஒன்று போதுன்ற பட்சத்தில் நீங்க இது பார்க்கலாம். இதோடைய விலை வந்து 2000 ரூபாய் தான். பட் இதோடைய விலை வந்து 2500 ரூபாய். ஸோ இந்த 500 ரூபாய் டிஃபரன்ஸ் ஒர்த் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக இது வாங்குங்க. அதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இது எல்லாருக்குமானதும் கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தை நீங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க இந்த செக்யூரிட்டி கேமரா வாங்கணும் அப்படின்னா இதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேமராஸை பத்தி உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், டெக்னாலஜி.